ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் தியாஸ் கேர். லாஸ்ட் வீடியோவில் என் ப்ரெக்னன்சி எப்படி கன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன்றதை உங்கள் கூட ஷேர் பண்ணியிருந்திருப்பேன். இந்த வீடியோவில் என்னோடய ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் டாக்டர் என்ன அப்டேட் சொன்னாங்கன்றதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் டாக்டர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நான் ஜூன் 6 அன்றைக்கி நான் ஹாஸ்பிட்டல் போயிருந்தபோது டாக்டர் வந்து ஃபஸ்ட்டு ப்ரெக்னன்சி கிட் தான் காட்ட சொன்னாங்க. ஸோ அதில் டபுள் கோட் இருந்ததை பார்த்துட்டு அப்போவே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் 90% வந்து கன்ஃபார்ம்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் 10% வந்து பேபியோட எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காக ஸ்கேனிங் ரூமில் வெயிட் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ இதை கேட்டவுடனே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா இது வந்து நேச்சுரலாக நான் கன்சீவ் ஆனன்றதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியாக தான் நான் வந்து அந்த வெயிட்டிங் ரூமில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸ்கேன் சென்டருக்குள்ளேயும் கூப்பிட்டு போயிட்டாங்க. என்னோடய டாக்டர் தான் ஸ்கேனும் பண்ணாங்க. ஸோ இது ஏர்லி ப்ரெக்னன்சின்றதுனால டிவி ஸ்கேன் தான் எடுப்பாங்க, அப்டாமினல் ஸ்கேன் எடுக்க மாட்டாங்க. ஸோ டிவி ஸ்கேன் எடுத்துகிட்டு எனக்கு என்ன அப்போ மைண்டில் ஓடிட்டு இருந்ததுன்னா, எனக்கு வந்து பேபி வந்து கர்ப்பப்பைக்குள்ளே தான் இருக்காங்களா அப்படின்றது தெரிஞ்சாலே போதுன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா என்னோடய ப்ரீவியஸ் ப்ரெக்னென்சிலாம் பார்த்திங்கன்னா எனக்கு ஆல்ரெடி 2 அபார்ஷன் நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஹார்ட் பீட்டே வரலன்னு சொல்லி அபார்ட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் செகண்ட் ஒன் வந்து என்னோட பேபி வந்து அந்த டியூப்பில் வளர்ந்துருந்தாங்க. அதனால எக்டோபிக் ப்ரெக்னன்சின்னு சொல்லி அதையும் அபார்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி அபார்ஷன் ஹிஸ்ட்ரி இருந்ததுனால எனக்கு அந்த பயம் தான் இருந்துச்சு. எனக்கு ஃபஸ்ட்டு விஷயம் பேபி சாக்குள்ளே தான் இருக்குன்னு தெரிஞ்சால் போதுன்ற மாதிரி தான் நான் உள்ளே போயிருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி டாக்டரும் எனக்கு ஸ்கேன் பார்த்துட்டு பேபி வந்து கர்ப்பப்பைக்குள்ளே தான் இருக்குன்னு சொன்னோன்னே எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. பட் அந்த சந்தோஷம் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 5 மினிட்ஸ் கூட எனக்கு இல்லை. ஏன்னா அவங்க அடுத்தடுத்து சொன்ன விஷயங்கள் தான் என்னை ரொம்ப ஷாக்காக ஆரம்பிச்சிச்சு. ஃபஸ்ட்டு வந்து இன்னும் ஹார்ட் பீட் வரலன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் ஸ்கேன் பண்ணும்போது என்னோடய வீக்ஸ் பார்த்திங்கன்னா 6 வீக்ஸ் ஆகியிருந்து. மோஸ்ட்டாக வந்து ஹார்ட் பீட் வந்து 5.5 வீக்லேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஸோ 6 வீக்ஸுன்றது கூட ரொம்ப ஏர்லி தான். அதனால அது அவங்க சொல்லும்போது எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சி நம்மளுக்கு வந்து ஹார்ட் பீட் இல்லைன்னு சொல்லி தானே நம்மளுக்கு இந்த மாதிரி அபார்ட் பண்ண சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு மைண்ட் ஃபுல்லாக அங்கே தான் போச்சு. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சி வந்து 10 வீக்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணோம் ஹார்ட் பீட்காக. அப்புறம் 11th வீக் ஸ்டார்டிங்கில் தான் அவங்க எனக்கு வந்து மெடிக்கல் அபார்ஷனே பண்ணியிருந்தாங்க. ஸோ எனக்கு இந்த ஹார்ட் பீட் இல்லைன்னொடனே எனக்கு அதுதான் மைண்டில் ஃபஸ்ட்டு ஓடிச்சு. எனக்கு ரொம்ப அப்செட் ஆகிடுச்சு. உடனே டாக்டர் பார்த்துட்டு கேட்டாங்க, என்னாச்சு ஹார்ட் பீட் வந்து இன்னும் வரலன்னு சொன்னதுக்கே நீங்கள் அப்செட் ஆகுறீங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் இந்த மாதிரி என்னோடய ப்ரீவியஸ் ப்ரெக்னென்சியில் இந்த மாதிரி நடந்துச்சுன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு அவங்க வந்துட்டு இது வந்து 6 வீக்ஸுன்றது ரொம்ப ஏர்லி தான், சில பேருக்கு வந்து 9th வீக்கில் கூட ஹார்ட் பீட் வரலாம். ஸோ அது வந்து அந்த டேட் ஆஃப் கன்செப்ஷனை பொறுத்து தான், அதனால நீங்கள் இதுக்காக ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு ஆறுதலாக சொன்னாங்க. அதை கேட்டோடனே எனக்கு ஓரளவுக்கு தைரியம் வந்துச்சு. ஸோ ஓகே 6 வீக்ஸ் தானே ஆகுது, நம்ம இன்னும் 2 வீக்ஸ் கூட வெயிட் பண்ணலாம் அப்படின்னு டாக்டர் சொல்லியிருந்தாங்க. அதனால நான் ரொம்ப தைரியமாக ஆயிட்டேன். ஆனால் நெக்ஸ்ட் அவங்க சொன்ன விஷயம் தான் எனக்கு இன்னும் பெரிய ஷாக்கிங்காக இருந்தது. அவங்க செகண்டாக சொன்னது வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு கட்டி ஏதாவது இருக்கான்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. எனக்கு கட்டின்னும் போது எனக்கு எந்த கட்டியும் இல்லை. நான் இதுக்கு முன்னாடி ஸ்கேன்லாம் எடுத்ததில் எனக்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை டாக்டர் அப்படின்னேன். இல்லைப்பா உங்களுக்கு ஃபைப்ராய்டு இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு அந்த வேர்டே வந்து புதுசாக இருந்துச்சு. எனக்கு ஃபைப்ராய்டுனா என்னன்னு கூட எனக்கு தெரியல. அப்போ தான் கேட்டேன், ஃபைப்ராய்டுனா என்ன, ஏதாவது நீர் கட்டி அந்த மாதிரி கேட்குறீங்களான்னு கேட்டேன். இல்லை ஃபைப்ராய்டுன்றது வேறு விதமான கட்டி, நீர் கட்டி கிடையாது. பொதுவாக இந்த ஃபைப்ராய்டு வந்து முன்னெல்லாம் வந்து 40 இயர்ஸ்க்கு மேலே இருக்கவங்களுக்கு தான் வந்துட்டு இருந்தது. ஆனால் இப்போ இருக்க ஜென்ரேஷன்லாம் 20+, 30+ எல்லாருக்குமே வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ஃபைப்ராய்டுனால என்ன ஆகும்னு அடுத்து கேட்டிருந்தேன். அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, மோஸ்ட்டாக ஃபைப்ராய்டு இருக்கவங்களுக்கு வந்து மேரிட் உமனாக இருந்தாங்கன்னா அவங்களால ஈஸியாக கன்சீவ் ஆக முடியாது. சப்போஸ் அவங்க கன்சீவ் ஆகியிருந்தாங்கன்னா அந்த ஃபைப்ராய்டு வந்து அந்த ப்ரெக்னன்சியை வந்து ஹெல்த்தியாக வளர விடாது. அந்த ப்ரெக்னன்சியை கட் பண்ண தான் பார்க்கும். அதாவது மிஸ்கரேஜ் ஆகிறதுக்கு தான் நிறைய சான்சஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க. அது கேட்டோடனே எனக்கு இன்னும் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என்னடா ஃபஸ்ட்டு டைம் வந்து ஹார்ட் பீட் இல்லைன்னு சொன்னாங்க. சரி அட்லீஸ்ட் அது கூட நம்ம 2 வீக்ஸ் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம், நம்பிக்கையோடு இருக்கலாம் அப்படின்னு நினச்சேன். இது என்னடா புதுசாக ஃபைப்ராய்டுன்னு சொன்னாங்க. அதுவும் ஃபைப்ராய்டு பார்த்திங்கன்னா கரெக்டாக எனக்கு கரு எங்கே இருக்கோ அதுக்கு ரொம்ப
ரொம்ப பக்கத்திலே இருந்துச்சு. அ அ கரு சைஸை விட அந்த ஃபைப்ராய்ட் சைஸும் அதிகமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் டாக்டர் கிட்ட கேட்டேன். சரி இந்த ஃபைப்ராய்டுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் இப்போ பண்ணுவீங்களான்னு கேட்டேன். அப்போ என் டாக்டர் சொன்னது என்னன்னா, ஃபைப்ராய்டுக்குன்னு சொல்லி இப்போ ட்ரீட்மெண்ட் நம்ம எடுக்க முடியாது. ஏன்னா நீங்க கன்சீவா இருக்கீங்க. ஸோ நம்ம ப்ரெக்னன்சியை தான் நம்ம சேவ் பண்ணணுமே தவிர, நம்ம ஃபைப்ராய்டை எந்த டச்சும் பண்ணக்கூடாது. இது வந்து எல்லாருக்குமே வந்து மிஸ்கேரேஜ் ஆகுமான்னு கேட்டா கிடையாது. ஆனா இது வந்து சான்சஸ் வந்து அதிகம் இருக்கு. அதனால 100% இருக்கவங்களுக்கு 100% கண்டிப்பா மிஸ்கேரேஜ் ஆகணுன்ற வாய்ப்பு இல்ல. இருந்தாலும் மோஸ்ட்டா ஒரு ஹிஸ்ட்ரி மாரி எடுத்து பார்த்தா, அதில ஒரு 70% இருக்கவங்களுக்கு மிஸ்கேரேஜ் ஆகறதுக்கு சான்சஸ் இருக்கு. இல்ல அவங்க அப்படியே பிரெக்னன்சி கன்டின்யூ பண்ணாலும் நெறைய காம்ப்ளிகேஷன் இருக்கும். அந்த மாரி தான் சொன்னாங்க. சொல்லிட்டு இது வந்து நான் பயமுறுத்துறதுக்காக நான் சொல்லல. இதெல்லாம் ஃபேக்ட் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிட்டு ப்ரெக்னன்சி நம்ம சேஃபா கன்டின்யூ பண்றதுக்கு நான் டேப்லெட்ஸ் தரேன்னு சொல்லி அதுக்கு டேப்லெட்ஸ் குடுத்துருந்தாங்க. இந்த ஃபைப்ராய்டு இருக்குன்றனால மிஸ்கேரேஜ் ஆகுற சான்சஸும் அதிகமா இருக்குன்றனால, என்ன வந்து கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட் இருக்க சொல்லிட்டாங்க. எந்த ஒர்க்கும் பண்ணாதீங்க. ஸ்ட்ரெஸ் எடுத்துக்க கூடாது. தரையில கூட உட்காந்து எழுந்துக்க கூடாது. ட்ராவல் சுத்தமா பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு ஸ்கேன் வரைக்கும் நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணுன்ற மாரி சொல்லி அனுப்பிச்சிருந்தாங்க. ஏன்னா ஹார்ட் பீட்டும் இன்னும் நம்மளுக்கு டிடெக்ட் ஆகல அப்படின்ட்டு. ஸோ அந்த 2 வீக்ஸ் டைம் ஃபுல்லாவே நான் கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட்ல இருக்கிற மாரி இருந்துச்சு. வீட்லயும் நான் எந்த ஒர்க்கும் நான் பண்ணல. நான் அப்படியே என்னால என்ன முடியுதோ அந்த ஒர்க்க மட்டும் நான் பண்ணிட்டு ரொம்ப சேஃபா தான் இருந்தேன். ஃபைப்ராய்டுன்றது வந்து நான் ப்ரெக்னென்ட்டா இல்லாம இருந்தேன்னா, அதுக்குன்னு தனியா ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்திருப்பாங்க. நான் ப்ரெக்னென்ட்டுன்றதுனால தான் எனக்கு ஃபைப்ராய்டுக்குன்னு எந்த டேப்லெட்டும் குடுக்காம இருந்தாங்க. ஒரு சில பேருக்கு வந்து ஃபைப்ராய்டோட நார்மல் டெலிவரி ஆனவங்களும் இருக்காங்க. ஆஃப்டர் ப்ரெக்னன்சிக்கு அப்புறம் அத ட்ரீட் பண்ணவங்களும் இருக்காங்க. ஸோ இந்த ஃபைப்ராய்டுன்றது வந்து கேன்சரஸ் கட்டி கிடையாது. நான் கேன்சரஸ் கட்டி. எனக்கு அத பத்தின மீனிங் எனக்கு தெரியல. அவங்க சொன்னத வச்சு தான் நான் சொல்றேன். ஸோ நான் கேன்சரஸ் கட்டின்னு தான் சொன்னாங்க. சப்போஸ் ப்ரெக்னன்சி கன்டின்யூ பண்றாங்கன்னா, ஆஃப்டர் ப்ரெக்னன்சி அத ஒண்ணு ரிமூவ் பண்ணி எடுப்பாங்க. சில பேருக்கு பேபி பொறக்கும்போதே தானாவே அதுவே வெளிய வந்துரும். இல்ல ஷ்ரிங்க் ஆயிடும்ன்ற மாரி சொன்னாங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்களோட பாடி கண்டிஷன பொறுத்து அப்படி இருந்தது. நெக்ஸ்ட் எனக்கு என்ன கொஸ்டின் அவங்க கிட்ட கேட்கணும்னு இருந்ததுன்னா, இந்த ஃபைப்ராய்டுன்றது ஏன் வருது? அதுக்கான ரீசன் ஏதாவது இருக்குமா? எப்ப வந்துச்சுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டிருந்தேன். அதுக்கு அவங்க வந்து இந்த ஃபைப்ராய்டு இதுதான் ரீசன் சொல்ல முடியாது. இது எல்லாமே ஹார்மோன் சேஞ்ச் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு தான் வரும்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா என்னோட ஹெல்த் ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா, எனக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் அதுவும் மேரேஜ்க்கு அப்புறம் தான் வந்தது. அந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் கூட ஏன் வந்துச்சுன்ற சயின்டிஃபிக் ரீசன் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் கிடைக்கல. ஏன்னா என்னோட எல்லா டெஸ்ட் எடுத்து பார்த்தாலும் தைராய்டு டெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. அதுவும் நார்மலா இருந்துச்சு. வேற ஏதாவது கட்டி மாதிரி இருக்கு, இல்ல வேற ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி எல்லாமே எடுத்து பார்க்கும்போதும் எதுவுமே இல்லன்னு சொன்னாங்க. கடைசியா அவங்க சொன்னது வந்து ஹார்மோன் ப்ராப்ளம்ன்ற மாரி சொல்லி தான் எனக்கு 3 மந்த்ஸ் அந்த டேப்லெட்லாம் ப்ரிஸ்கிரைப் பண்ணி, அதுக்கப்புறம் எனக்கு பீரியட்ஸ் ரெகுலர் ஆச்சு. ஸோ நான் அந்த டைம்ல கூட நெறையா ஸ்கேன் எடுத்திருக்கேன். நான் யூசுவலாவே வந்து அ 1 வருஷத்துக்கு 2 தடவ நான் ஹெல்த் செக்கப் எடுப்பேன். ஆஃபீஸில் ப்ரிஸ்கிரைப் பண்ற அந்த ஹெல்த் செக்கப் அதுவும் ரெப்யூட்டேட்டட் லேப்ல தான் நாங்க அந்த டெஸ்ட் எடுக்கிறது. அந்த மாதிரி தான் நான் கரெக்ட்டா நான் இப்போ மே மந்த் நான் கன்சீவ் ஆயிருக்கேன்னா, நான் ஃபெப்ரவரி மந்த் கூட நான் வந்து ஒரு ஹெல்த் செக்கப் எடுத்திருந்தேன். அதுவும் நல்ல ரெப்யூட்டடான ஒரு லேப்ல தான் எடுத்திருந்தேன். அப்போ கூட எனக்கு வந்து இந்த மாரி கட்டி இருக்குன்னு சொல்லல. ஏன்னா அது ஒரு 3 மந்த்ஸ் தான் இருந்திருக்கும். ஃபெப்லேருந்து நீங்க மார்ச் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 to 4 மந்த்ஸ் தான் இருக்கும். ஏன் சொல்றேன்னா, அதில வந்து எல்லா டெஸ்ட்டும் பிளட் டெஸ்ட்டும் இருக்கும். ஸ்கேனுன்னு வரும்போது அப்டாமினல் ஸ்கேன் குடுத்துருப்பாங்க. அதுலயும் பார்த்தா எனக்கு யூட்ரஸ்லேருந்து எல்லாமே நார்மலா தான் இருக்குன்னு ரிசல்ட் இருந்தது. என்கிட்ட வந்து எப்போதுமே என்னோட பழைய ரெக்கார்ட்ஸ் எல்லாமே என்னோட பேக்லேயே தான் இருக்கும். ஸோ அந்த ரிப்போர்ட்ஸ் எடுத்து நான் டாக்டர் கிட்ட உடனே காமிச்சேன். இப்போ நீங்க எனக்கு ஃபைப்ராய்டு இருக்குன்னு சொல்றீங்கல்ல, நான் வந்து 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி தான் ஹெல்த் செக்கப் எடுத்திருந்தேன். அதில வந்து எனக்கு எந்த சிஸ்ட்டோ இல்ல எந்த கட்டியோ இருக்கிற மாரி எங்கேயுமே ரிப்போர்ட்ல இல்ல. எப்படி சடனா இந்த 3 மந்த்ஸ்ல எனக்கு வந்திருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தேன். அதுக்கு அவங்க என்ன ரெஸ்பான்ஸ் குடுத்துருந்தாங்கன்னா, நீங்க ஹெல்த் செக்கப் போயிருக்கும்போது உங்களுக்கு அப்டாமினல் ஸ்கேன் எடுத்திருந்திருப்பாங்க. அது வந்து உங்களுக்கு இன்டர்னலா எடுத்திருக்க மாட்டாங்க. எக்ஸ்டர்னலா எடுத்திருப்பாங்க. எக்ஸ்டர்னலா எடுத்ததுனால உங்களுக்கு இந்த கட்டி ரொம்ப சின்ன சைஸ்ல இருக்கனால உங்களுக்கு தெரியாம இருந்திருக்கணும். இதுவே நீங்க அந்த அப்டாமினல் ஸ்கேன், சிடி ஸ்கேன் நீங்க எடுக்கும்போது, டிரான்ஸ்வாஜினல் ஸ்கேன் எடுத்திருந்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கும். இது இப்போ வந்துச்சா, இல்ல உங்களுக்கு 6 மந்த்ஸ் பேக் இல்லாட்டி அதுக்கு முன்னாடி 1 இயர்க்கு முன்னாடியே
வந்திருந்துச்சுன்னா அது நீங்க கண்டுபிடிச்சிருக்கலாம். உங்களுக்கு அப்டாமினல் ஸ்கேன் எக்ஸ்டர்னலா எடுத்ததுனால தான் இந்த கட்டி இருக்குன்ற விஷயமே உங்களுக்கு தெரியாம போயிடுச்சு. இப்போ கூட நம்ம பிரெக்னன்சி நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக வெறும் அப்டாமினல் ஸ்கேன் எடுத்திருந்தா நம்மளுக்கு வந்து ரிசல்ட் தெரிஞ்சிருக்காது. இது டிவி ஸ்கேன் நான் எடுத்ததுனால தான் உங்களுக்கு கட்டி இருக்குதுன்றதே நம்மளுக்கு விசிபிலிட்டி வந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் எப்போதும் என்ன நினச்சிட்டு இருப்பேன்னா, நான் ஹெல்த் செக்கப் இந்த மாதிரி வருஷத்துக்கு 2 தடவை எடுத்துட்டு டாக்டர் கிட்ட எப்போதும் கன்சல்ட் பண்ணுவேன். எனக்கு அப்போல்லாம் இர்ரெகுலர் பீரியட்ஸ் மட்டும் தான் ப்ராப்ளமாக இருந்துச்சே தவிர, அதுக்குன்னு நான் அப்போ டேப்லெட்ஸ் எடுக்கல ஸ்டார்ட்டிங்கில. ஏன்னா நார்மலாக சரியாயிடும் அப்படின்னு நினச்சி விட்டுட்டேன். அப்புறம் எனக்கு வந்து இந்த 3 மந்த்ஸ் ஒன்ஸ் வரவே தான் பயந்துட்டு அதுக்கப்புறம் தான் டாக்டர் கிட்ட போய் பார்க்க ஆரம்பித்தேன். அதை தவிர நான் வந்து இந்த ஹெல்த் செக்கப்பை பார்த்துட்டு நான் ஃபிட்டாக இருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் இருந்துகிட்ருந்தேன். ஆனால் இந்த ஹெல்த் செக்கப் பார்த்துட்டு நம்ம வெறும் ஃபிட்டாக இருக்கோம் அப்படின்னு நினச்சி நீங்கள் வந்து ப்ரெக்னென்சி பிளான் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது டிசப்பாயின்மெண்ட்டில் தான் வந்து நிற்கும். ஏன்னா நான் வந்து இந்த மாதிரி ஃபெப்ரவரி மந்த் கூட எனக்கு ஒன்ஸ் பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலர்லேருந்து ரெகுலர் ஆகிடுச்சின்னு நினச்சிட்டு சரி எதுக்கும் வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு சொல்லி ஹெல்த் செக்கப் ஜென்ரலாக எடுக்கிறது தான். அதை எடுத்து பார்த்துட்டு நார்மலாக இருக்குதுன்றதுனால நான் அப்படியே விட்டுட்டேன். நான் ஃபிட்டாக தான் இருக்கேன்னு சொல்லிட்டு நான் அப்படியே விட்டுட்டேன். ஆனால் கடைசியில் இப்போ நான் ஒரு ப்ரெக்னென்சி நான் பிளான் பண்ணல. இது அன்எக்ஸ்பெக்டடாக வந்தது தான். இருந்தாலும் இந்த டைமில் வந்து பார்க்கும்போது எனக்கு ஒரு ஃபைப்ராய்டுன்ற ஒரு விஷயம் வந்திருக்கும்போது எனக்கு நிஜமாவே ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. அப்போ நான் இவ்வளோ நாள் ஹெல்த் செக்கப் எடுத்து நான் ஃபிட்டுன்னு நினச்சிட்டு இருந்தது எல்லாமே தப்பாக தான் இருக்குது. ஸோ சப்போஸ் நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது ப்ரெக்னென்சி பிளான் பண்ணுறீங்க, இது உங்களோட ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சி இல்லை செகண்ட் ப்ரெக்னென்சி எதுவானா இருக்கட்டும், நேச்சுரலாகவே நீங்கள் கன்சீவ் ஆகுறீங்கன்னா ஓகே. சப்போஸ் நீங்கள் வந்து இல்லை டிலே பண்ணிவிட்டு ஒரு 1 இயர் கழிச்சு 2 இயர் கழிச்சு நீங்கள் பிளான் பண்ணுறதா இருந்தால் ஹெல்த் செக்கப் அந்த மாதிரி போகிறீங்கன்னா டாக்டர்கிட்ட ஃபஸ்ட்டே என்னென்ன எடுக்கணும் எல்லாத்தையும் தெளிவாக கேட்டுட்டு இந்த மாதிரி ஸ்கேன் கூட நீங்கள் எடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிளான் பண்ணலாம். ஏன் சொல்கிறேன்னா நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இது கன்ஃபார்ம் ஆகிடுச்சின்னு தெரிஞ்சு நான் உடனே ஹாஸ்பிட்டல் வரல. ஒரு 7 to 8 days வந்து நான் டிலேவாக தான் போனேன். வீட்டில் வந்து ஃபங்க்ஷன் அதெல்லாம் இருந்ததுனால அந்த பீரியட் ஃபுல்லாகவே நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். ஏன்னா என்னோடய பழைய ப்ரெக்னென்சி ஹிஸ்ட்ரிலாம் பார்த்திங்கன்னா எல்லாமே மோசமாக தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சி ஹார்ட் பீட் இல்லைன்னு சொல்லி 10 weeks வரைக்கும் வெயிட் பண்ணி 11th வீக்கில் தான் அபார்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதுவே எனக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. செகண்ட் டைம் மறுபடியும் கன்சீவ் ஆனேன். கன்சீவ் ஆகும்போது எனக்கு வந்து பேபி வந்து கர்ப்பப்பையில் வளராமல் டியூப்பில் வளர்ந்துட்டு இருந்தாங்க. அது வந்து எக்டோபிக் ப்ரெக்னென்சி, அதனால உயிருக்கே ஆபத்து கூட வரலாம் அப்படின்னு சொல்லி அதை வந்து அபார்ட் பண்ண சொன்னாங்க. ஸோ அந்த டைமில் எனக்கு ரொம்ப பெயினாக இருந்துச்சு. அடுத்து 3rd ப்ரெக்னென்சியும் நேச்சுரலாக கன்சீவ் ஆகாமல் நிறையா டேப்லெட்ஸ்லாம் எடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. நிறைய டெஸ்ட் எடுத்திருந்தாங்க, குரோமோசோம் டெஸ்ட் அந்த மாதிரிலாம் எடுத்து தான் 3rd வந்து நான் வந்து கன்சீவ் ஆகியிருந்தேன். அப்படி தான் என் பாப்பா பிறந்தாங்க. ஆனால் இந்த 4th ப்ரெக்னென்சி வந்து நான் நேச்சுரலாகவே கன்சீவ் ஆகிட்டேன். வெறும் இர்ரெகுலருக்கு மட்டும் தான் ட்ரீட்மெண்ட் போனேனே தவிர ப்ரெக்னென்சிக்கு நான் எந்த ட்ரீட்மெண்ட்டும் போகல. ஸோ இது நேச்சுரலாக நான் ப்ரெக்னென்ட் ஆனன்றதுனால எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது, ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஆனால் இவங்க இந்த மாதிரி ஸ்கேனை பார்த்துட்டு இவங்க இந்த மாதிரி ஹார்ட் பீட் இல்லை ஃபைப்ராய்டுன்னு சொன்னதை கேட்டோன்னே எனக்கு ரொம்ப ஷாக்காக இருந்தது. அதனால தான் சொல்கிறேன், உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது பிளானிங் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல டாக்டரை பார்த்துட்டு எல்லாமே கன்சல்ட் பண்ணி எல்லாமே ப்ராப்பராக செக்கப்லேருந்து எல்லாமே எடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிசப்பாயின்மெண்ட் உங்களுக்கு நடக்காமல் இருக்கும். இதுதான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணணுன்னு நினச்சிருந்தேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.